ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங் 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் கண்டிப்பாக இன்ஜினியராக இருப்பான் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயமா இருக்கு. இந்த இன்ஜினியரிங்கான டிமாண்ட் ஏன் கம்மியாச்சு அப்படின்றத பார்க்கணும். இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி 15 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோட தேவை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அப்போ ப்ரொடியூஸ் ஆன நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதனால போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே இன்ஜினியரிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு சாதாவா ஒரு ஆர்ட்ஸ் போற ஸ்டூடெண்ட்டும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாகட்டும், ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டிமாண்ட் கம்மியாச்சு. டிமாண்ட் இருந்தது, பட் ஆனா இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸோட பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாச்சுன்னே சொல்லலாம். 2007க்கு அப்புறம் ரிசர்ஷன் பீரியட் வந்தது. அப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது 2007 2008ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்குச்சு. முக்கியமா சில டிபார்ட்மெண்ட்ஸ் அடி வாங்குறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவங்களும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட வச்ச விஷயம் என்னன்னா ஐடி இல்ல சிஎஸ்சி படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற பிளேட்லையும் சரி, ட்ரிபிள் இசி அதெல்லாம் அதுக்கப்புறமா எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வேலை கிடையாது. அவங்களோட வேலை இல்லாதனால அவங்களுக்கு சம்பளமும் மெயினா கம்மியா இருக்கும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான விஷயம்னா, இப்போ கரண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. ஆனா கண்டிப்பா இப்போ லோவா இருக்கக்கூடிய, இப்போ மாணவர்கள் சேர்க்கை கம்மியா இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இதோட தேவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடு, மற்ற ரோட்ல இருந்து எல்லா இதுவுமே பாத்தீங்கன்னா சிவில் டிபெண்ட் பண்ணிருக்கு. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆகட்டும், கியர் மேனுஃபேக்சரிங்ல இருந்து ஓடக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸையும் சார்ந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ், வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய 572 அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்க்கையில 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, நல்ல விஷயம் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சா மோஸ்ட்லி வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா சொல்ல போனா 5,000 பேர் கூட சிவில் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. மெக்கானிக்கலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவா கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸும் எந்த அளவுக்கு லீடிங்ல இருந்தது, மாணவர்கள் எப்படி போய் விழுந்து தேடினாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ அதோட தேவை கம்மியா இருக்கிறதுனால, இப்போ அதோட வேலையும் சரி, சம்பளமும் சரி, உழைப்பும் சரி அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க யோசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நம்ம வரணுமா, இது நம்ம ஐடி எடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. ஐடி எடுத்தா வேலை கிடைக்கும், பிளஸ் ஐடி எடுத்தா நிறைய இது கிடைக்கும், அலவன்ஸ் கிடைக்கும், பட் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு சிவில் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், பட் வேலை கிடைக்காதுன்றதுக்காகவே மெக்கானிக்கலோ சிவிலோ பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் அதை எடுக்காம கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், 4 வருஷத்துக்கு அப்புறம் சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், ஆட்டோமொபைல் ஆகட்டும் கண்டிப்பா வளர்ச்சியை சந்திக்கும். எப்பவுமே ஒரே விதமான முன்னேற்றத்தை மட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டை நோக்கி இருக்காது. எவர்கிரீன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ கம்மியா இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வளர்ச்சியை நோக்கி செல்லும். கண்டிப்பா ரிசர்ஷன் பீரியட் அப்படின்னு வந்தா அதுல அதிகம் பாதிக்கப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸா ஐடியும் சிஎஸும் இருக்கும். நான் ஐடி சிஎஸ் கண்டிப்பா குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐடி அண்ட் சிஎஸோட தேவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் அது படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும், இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிலைமை மாறும். இந்த நிலைமை மாறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 100 பேர் இருந்த கிளாஸ் ரூம்ல இப்ப 5 பேர் இல்ல 2 பேர் கூட இருக்கிறது கிடையாது. சில டிபார்ட்மெண்ட்ஸ், முக்கியமா சிவில் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ரொம்ப மாணவர்களோட சேர்க்கை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சொல்லுது. பெரிய பெரிய காலேஜஸ்ல எல்லாமே ஒரு மாணவர் சேர்க்கை கூட இல்லாத காலேஜஸ் 60 காலேஜஸ் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங்ல இப்போ இதோட டிமாண்ட் கம்மியானதுனால இன்ஜினியரிங் படிச்சா வேஸ்ட், ஆர்ட்ஸ் எடுங்க, வேற டிபார்ட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் ஆசைப்படுற மாணவர்களும் கூட படிக்க விடாம பிரெயின் வாஷ் பண்றாங்க. கண்டிப்பா 8,000 ரூபாயும் சரி 10,000 ரூபாயும் சரி ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு ஸ்டார்டரான மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகட்டும் ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஆனா அவங்களுடைய உழைப்பு கண்டிப்பா ஒரு நாள் அது மதிக்கப்படும். அந்த காலம் வரும்போது அவங்க ஒரு லெவலை ரீச் பண்ணும்போது அவங்களுடைய growth ஆனது ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிற்கும். இப்போ கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஃபீல்ட்ல கோர் ஃபீல்ட்ல நல்லா இருப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சா பிபிஓக்காவது வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நிறைய பேர் சொல்றாங்க. பட் இந்த பிபிஓ நாடி போறவங்க தற்காலிகமா போனாலும் அவங்களுக்கான ஃபியூச்சர் கோர்ல கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம். இப்போ கண்டிப்பா கஷ்டப்படுற, இப்போ கம்மியா இருக்கக்கூடிய, இப்போ டிமாண்ட் கம்மியா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸான இந்த முக்கியமான 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ்
கண்டிப்பா இன்னும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வளர்ச்சி நோக்கி போவாங்க. திருப்பியும் ஒரு 4-5 வருஷத்துக்கு திருப்பி எல்லாருமே சிவில் படிங்க, திருப்பி மெக்கானிக்கல் படிங்க, அதோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள் வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால நான் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸும் சரி, இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறவங்களுக்கும் சரி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மேல வரும். இன்னைக்கு இந்த கம்மியா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ற பசங்க கண்டிப்பா வைஸான டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தா அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பா அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கோப் வரும். அப்போ வந்து தேவை ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எல்லாமே இடம் கிடைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சரி, எந்த ஒரு இன்ஜினியரிங்கும் சரி, இன்ஜினியரிங் கோர்ஸும் சரி சலைச்ச விஷயம் கிடையாது. நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான விஷயம், நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்னே சொல்லலாம். பிகாஸ் இன்ஜினியரிங் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பா கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு டாக்டர்ஸ் ஆகட்டும், எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும் வந்தாலும் அவங்க எல்லாருமே இன்ஜினியரிங்கோட தேவை வந்து கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் இல்லாம எந்த விதமான ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, கட்டமைப்பும் சரி எதுவுமே சாத்தியம் இல்லை. இன்ஜினியர்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமாவும் இப்போ வந்து எல்லாரும் நக்கல் அடிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த இன்ஜினியர்ஸ் ஒரு காலத்துல திருப்பியும் இழந்த எல்லாம் சேர்ந்து ஒரு அசுர வளர்ச்சியை கொண்டு ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்ஸை கொண்டு உள்ளடக்கினவங்களா வருவாங்க அப்படின்றது கண்டிப்பா நிச்சயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்க கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நீங்க இந்த சேனல்ல தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிவிக்கலாம். அதை பத்தின டாபிக்ஸ் அடுத்த வீடியோல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோ பத்தின சஜஷன்ஸ் கண்டிப்பா வரவேற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.